تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه اطمأن به وإن أصابته فتية انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவாலப்படுத்தக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாக்கட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறை செய்தியை இறுதியாக எடுத்துரைக்க வந்த அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அன்னவர்களின் மீதும், குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையினை நிறைவு செய்வதற்காக குறித்த நேரத்தில் அவனுடைய இல்லத்தில் ஒன்று கொழும்பி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய உரையில் உங்களுக்கு மத்தியில் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தெளிவான நஷ்டம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படையான காரணம் நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லா நிலைகளிலேயும் வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாக இருப்பதைத்தான் நாம் விரும்புவோம். நஷ்டம் என்பது ஒருபோதும் நம்முடைய செயல்பாடுகளிலேயும் நாம் திரட்டக்கூடிய பொருளாதாரத்திலையும் எந்த விதத்திலையும் ஏற்படக்கூடாது என்பதை எல்லா மனிதர்களும், அது நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும், இதனைத்தான் என்ன செய்வோம், நாம் பெரும்பாலான நபர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்போம். திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நஷ்டவாளிகளை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் என்னென்ன நிலைகளில் அவர்களினுடைய செயல்பாடுகளில் நஷ்டமடைந்து வருகின்றார்கள் என்பதை திருக்குர்ஆனில் பல இடங்களில் எடுத்துரைக்கின்றான். அந்த நஷ்டங்கள் எல்லாம் மறுமை நாளில் அவருக்கு ஒரு கைசேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே அது அமையக்கூடிய வசனங்கள் திருமறை குர்ஆனில் எண்ணற்ற பல இடங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு 50க்கும் நெருக்கமான ஆயத்துகளில் நாம் பார்த்தோம் என்றால், மனிதன் நஷ்டப்படுவதற்கு, அவன் விரும்பாத மனம் ஏற்றுக்கொள்ளாத இழப்பை அவன் பெறுவதற்கு, அடைவதற்கு இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்பதை பட்டியல் வாரியாக அவர்களுடைய செயல்பாடுகள் எண்ணப்பாடுகள் அடிப்படையில் திரும்ப திரும்ப ரப்புல் ஆலமீன் எடுத்துரைத்துக் கொண்டே வருகின்றான். ஒரு இடத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒமை யஹ்புதில்லாஹி அலா ஹர்ஃபின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், வ மினன் நாஸி மை யஹ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மனிதர்களில் சில நபர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹுவை ஓரத்தில் நின்று வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்று கூறி காட்டுகின்றார். ஓரத்தில் வணங்கக்கூடியவர்களுக்குரிய நஷ்டம் என்பதை நாம் பின்னால் அறிந்து கொள்வோம். அதற்கு முன்னதாக இன்ன பிற நஷ்டங்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்ற பொழுது, யாரேனும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்புவார்கள் ஆனால் வலன் யுக்பலு மின்ஹு, அவரிடம் இருந்து அது என்ன செய்யப்படாது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாஸிரின், அவர் மறுமையில் நஷ்டவாளியாக இருப்பார். இந்த நஷ்டம் எப்படிப்பட்ட நஷ்டம்? இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது இஸ்லாம் அல்லாத வேற ஒரு
சித்தாந்தத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அது அல்லாஹ்விடம் என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படாது, அது அங்கீகரிக்கப்படாது என்பது இந்த உலகத்தில் நஷ்டம் ஏற்படாதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறவில்லை, மறுமையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அது ஏற்படுத்தும் என்று கூறி காட்டுகின்றான். கது கசிரல்லதீன கத்தபு பி லிகாயில்லாஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்துல கூறி காட்டுகின்றான், அல்லாஹ்வினுடைய சந்திப்பை யார் மறுத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, நாளை இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கின்றது, அந்த வாழ்வு நித்திய வாழ்வாக இருக்கின்றது. கெட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நரகமும், நல்ல நிலையில் வாழ்ந்து மரணித்தவர்களுக்கு சோனை சோலைகளும் போன்ற பல நிகழ்கள் இருப்பதை, ஒரு நிதர்சனமான உண்மையான அந்த சம்பவ நிகழ்வை, நடக்கக்கூடிய உண்மையான அந்த நிகழ்வை யாரெல்லாம் மறுத்து அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத நிலையில் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களும் என்ன செய்யப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மறுமையில் நஷ்டவாளிகளாக வந்து நிற்பார்கள். கது கசிரல்லதீன கத்தலு அவுலாதுக்கும் சபகன் பி ஹைரில் இல்மின், யார் அறிவின்றி மூடத்தனமாக தன்னுடைய குழந்தைகளை இந்த உலகத்தில் கொள்கின்றார்கள். அப்படியெல்லாம் இன்னைக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதேனும் ஒரு சூழ்நிலையில ஒரு கருணை கொலை என்ற அடிப்படையில கூட தன்னுடைய பிள்ளைகளை எந்த விதத்திலையும் ஒரு கருணை பார்வை இல்லாத அளவுக்கு கொலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் இந்த உலகத்துல இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி மூடத்தனமான அறிவின்றிய நிலையில யார் தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்கின்றார்களோ அவர்களும் யார்? அவர்களும் நஷ்டவாளிகள் என்று ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். லைன் அஷரக்த யஹ்பத்தன்ன அமலுக்க, யார் ஒருவர் இணை கற்பித்த நிலையில் இருக்கின்றாரோ அவரும் யார்? நஷ்டவாளியாக இருப்பார், அவருடைய அமல் அழிந்துவிடும் என்று ரப்புல் ஆலமீன் கூறி காட்டினான். இப்படி நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் திருமறை குர்ஆனின் துவக்கம் முதல் முடிவு வரை திரும்ப திரும்ப பல இடங்களில் நஷ்டவாளிகள், நஷ்டமடைந்தவர்கள், மறுமையில் கை செய்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இந்த நஷ்டங்கள் எல்லாம் ஒரு வகையில இருந்தாலும் நான் முதலாவதாக ஓதி காட்டிய ஆரம்ப துஆவினுடைய இறுதியில் உள்ள ஒரு வசனத்தில் ஒரு நஷ்டத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். அந்த நஷ்டம் எப்படியான நஷ்டம், அதைத்தான் நம்ம என்ன செய்ய இருக்கின்றோம், இன்றைய ஜும்மாவில் நாம பார்க்க இருக்கின்றோம். அந்த நஷ்டம் என்பது இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி அப்படியான ஒரு நஷ்டவாளியாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அறிவுறுத்துகின்றான். இது யாருக்கு சொல்கின்றான் என்றால், அந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 11வது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் அதில் கூறப்படக்கூடிய நஷ்டம் என்பது நம்முடைய உள்ளத்தை பதபதைக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயும் நஷ்டம் மறுமையிலும் நஷ்டம் என்று கூறி காட்டுகின்றான் என்றால், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக இருக்கக்கூடியவருக்கு அப்படியான ஒரு நஷ்டம் இருக்கின்றதாம். அவர் எப்படியாக வணங்குவார்? ஓரத்தில் நின்று வணங்குவார், விளிம்பில் நின்று அவர் இறைவனை வணங்குவார். ஓரம் என்றால் பள்ளிவாசலினுடைய இடம் காணாத நிலையில நம்ம வெளியில நின்று சொல்லுவோமே, அப்படியா? அந்த நிலையே கிடையாது. இது இடத்தினுடைய ஓரத்தை குறிக்கக்கூடிய சொல் அல்ல, இது முற்றிலும் கொள்கை சார்ந்த உள்ள நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனை வணக்கத்திற்குரியவனாக நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், கட்டளைகள் எல்லாத்தையும் பேணிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்குரிய நஷ்டத்தை பட்டியலிடுகின்ற பொழுது, வணக்கத்தை அல்லாஹ்வுக்கே உரித்தவர்களாக வணங்கக்கூடியவர்களை நோக்கி ஓரத்தில் நின்று வணங்கக்கூடியதாக ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு அவர்கள் எப்படியாக அந்த நிலையை அடைகின்றார்கள் என்றால், ஏன் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவ்வாறான நஷ்டம் இருக்கின்றது என்று கூறி காட்டுகின்ற போது அடுத்த வரியில கூறி காட்டுகின்றான் ரப்புல் ஆலமீன், அவருக்கு ஏதேனும் ஒரு நன்மை அவருக்கு ஏற்பட்டதுன்னு வைங்கள, உடனே அவர் திருப்தி அடைகின்றார். இது எல்லாரும், யாருமே நான் உட்பட எல்லாத்துக்குமே அல்லாஹ்வை வணங்கி ஒரு பிரார்த்தனையை செய்கின்ற போது அதன் காரணத்தினால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றியும் கொடுத்துருவான். அந்த அடிப்படையில நாம ஒரு திருப்தி கொண்ட நிலையில என்ன செய்வோம், எல்லா நிலையிலையும் நாம ஒரு திருப்தி கொண்ட மனநிலையிலேயே அவனை வணங்கி கொண்டே இருப்போம். நாம் ஈடுபடக்கூடிய தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடியதுல உண்மை பேசக்கூடியவர்களாகவே நம்ம நடப்போம். நம்மளுடைய குடும்பத்துல எல்லாரிடமும் பண்புடையவர்களாக நடந்து உறவை பேணிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். யாருடைய மனதையும் புண்படுத்தாத நிலையில நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம அல்லாஹ்வை வணங்குவதால நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் சில பேரை நீங்க இயற்கையிலே பார்க்கலாம், இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய தீய குணநலங்கள், செயல்பாடுகள் அவர்களிடம் இருக்காது. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்காது,
மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்காது. இதெல்லாம் எதுவே இல்லாத நிலையிலையும் ஒருவர் என்ன செய்வார்? ஏகத்துவ கொள்கையில் இருந்து அவர் பேணுதலான முறையில இறைவனை வணங்கி வருவார். அவருக்கு இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லை. உண்மை பேசக்கூடியவராக இருக்கின்றார். அவருக்கு எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றது என்பது இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் அதுக்கடுத்த உள்ளதான் ரொம்ப டேஞ்சராக ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். அதற்கடுத்தபடியாக யார் என்றால், அவருக்கு ஏதேனும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வருகின்றவருக்கு ஏதேனும் ஒரு தீமை ஏற்பட்டது என்று சொன்னால் உடனடியாக அவர் தலைகீழாக புரண்டு போய் விடுகின்றார். ஹசீர துன்யா வல் ஆஹிரா, இவருக்கு தான் இம்மையிலும் மறுமையிலும் கேடு. கேடு மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான், தாலிக குர்ஆனுல் முபீன், இதுதான் இருக்கக்கூடிய நஷ்டங்களிலேயே தெளிவான நஷ்டம் என்று கூறி காட்டுகின்றான். மற்ற இடங்கள்ல எல்லா வசனங்களையும் பார்த்தோம்னா நஷ்டவாளி நஷ்டவாளி, ஒமை யபுதகி ஹைரில் இஸ்லாமி தீனன், யார் ஒருவர் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை விரும்புகின்றாரோ அது இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற வசனத்தில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான நஷ்டம் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த வசனத்துல அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர், ஓரத்தில் நின்று வணங்கக்கூடியவர் என்ற அடிப்படையில யாரை குறிப்பிடுகின்றான் என்றால், தனக்கு நல்லது ஏற்பட்டு கொண்டே வருகின்ற பொழுது அவர் 5 நேர தொழுகையை பெறுவார், இந்த பிற அமல்களை செய்வார், எல்லா நபரிடமும் நல்ல முறையில சந்தோஷமாக இருப்பார். அவருக்கு ஏதேனும் ஒரு தீமை ஏற்படுகின்ற பொழுது அவர் எந்த அளவுக்கு ஆகிவிடுகின்றார்? தலைகீழாக புரண்டு போய்விடுகின்றார். அந்த தீமை நம்மளுக்கு ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி பள்ளி பக்கம் கூட அவரை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அல்லவா? அப்படியான ஒரு மனநிலை யாருக்கெல்லாம் ஏற்படுகின்றதோ, நாம நம்மளுடைய செயல்பாடுகளை, குணநலன்களை பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹசிர துன்யா வல் ஆஹிரா, அவருக்கு தான் இந்த உலகத்திலேயும் கேடாக மறுமையும் கேடாக இருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்துல பொய்யும் புரட்டும் ஃபித்னா எல்லா நிலைகளிலேயும் கை கொண்டு ஒருவர் வியாபாரத்தை செய்து கொண்டே செல்வார். அப்படியான நபருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொட்டி கொடுத்து கொண்டே இருப்பான் சில நபர்களுக்கு. அப்படியெல்லாம் நாம பார்க்கின்ற பொழுது கொள்கையில பேணுதலாக நாம நடந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுக்கு ஏன் இப்படியான ஒரு மனநிலை, இப்படிப்பட்ட ஒரு சோதனை நமக்கு ஏன் ஏற்பட்டது என்று சொல்லி அவர் அதனை எப்படி பார்ப்பார்? இவர மாதிரியான உள்ள செயல்பாடுகள் அளவுக்கு நம்மள்ட்ட கிடையாது. நாம கொஞ்சம் போல அதுல முறைகேடாக தவறுதலாக நடந்தா இதுல யார் என்னத்தை செய்ய போறாங்க? அல்லாஹ் நம்ம இவ்வளவு நாள் தொழுதுக்கு வந்த தொழுகையும் இவ்வளவு நாள் நம்ம செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நற்காரியங்களையும் நம்மளுக்கு பொருந்திக் கொள்வானே என்ற அடிப்படையில அதனை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அவர்கள் செய்தது போன்று அப்படியான ஒரு நிலைப்பாட்டை தன்னகத்தை இவர் என்ன செய்து கொள்கின்றார்? வளர்த்துக் கொள்கின்றார். அவர் மோசடி செய்து ஒரு தொழில்துறையில் ஈடுபடுறார். எல்லா கெட்ட செயல்களிலும் அவரிடம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடியவருக்கு மறுமைதான் அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகின்றது. மறுமை போய்விட்டால் முழுவதுமாக எல்லாமே கை சேதப்பட்ட நிலைதான். ஆனால் இந்த உலகத்திலேயாவது அவர் என்ன செய்வார்? நல்ல நிலையில தானே இருப்பாங்க. அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன். அதனாலதான் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை, இந்த உலகம் என்பது சிறைக்கூடம். அப்படியான நிலையில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்குத்தான் இந்த உலகம் சுவனச்சோலையாக இருக்கும். முஸ்லீமாக இருக்கக்கூடிய நீ அந்த வசதி வாய்ப்பையும் அந்த மாதிரியான உள்ள ஒரு சுகபோகங்களையும் நீ ஊழி திளைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நீ கொள்ளாத. அல்லாஹ் கொடுத்தானா அதனை நீ பொருந்திக்கோ, அதனை நீ அனுபவிக்கிற ரீதியில நீ என்ன செய்து கொள், நீ அதனை ஏற்றுக்கொள். அது இல்லாமல் அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார்? ஒருபோதும் வணக்கமே செய்ய மாட்டார். எந்த நற்காரியமும் அவரிடம் நம்மால் பார்க்க முடியாது என்று சொல்லி அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஏற்றார் போல நாம அவர் 10,000 1,00,000 ரூபாய் வரையும் மோசடி பண்ணார்னா நம்ம ஒரு 200 ரூபாய் தானே, அதனால என்ன ஆயிரப்போகுது? இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகின்றது? இந்த நிலையில் நாம் எல்லோரும் ஒரே போல இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்னமும் வாழ்வியல் ரீதியில சில உதாரணங்கள் மூலமாக நம்மை நாம் பரிசோதிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். திருமணம் என்று வருகின்ற பொழுது வரதட்சணை போன்ற நிலைகள் இன்னைக்கு பெரும்பாலான நிலைகள் குறைந்திருந்தாலும் கூட ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த கொள்கைக்காக ஊரையே எதிர்த்து நிற்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நமக்கு மத்தியில கூட இன்னைக்கு எப்படியான ஒரு மனநிலை வந்து விட்டது? காசு பணம் இதெல்லாம் வெளிப்படைத்தன்மையாக கேட்கக்கூடிய நிலையெல்லாம் கடந்து
உங்களுடைய பொண்ணுக்கு நீங்க போடுறத போடுங்க. யாருடைய திருமணம்? நபி வழியின் அடிப்படையில திருமணத்தை முடிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து இப்படியாக பெண் வீட்டாரிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இன்னைக்கு எங்கே இருக்கின்றது என்றால், இறைவனை தொழுது வழிபட்டு கொள்கையில் உறுதியாக இருந்து வரக்கூடியவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அவன மாதிரியா நம்ம லட்ச ரூபாய் கேட்டோம், அவன மாதிரியா காரு கேட்டோம், பங்களா கேட்டோம், நம்ம அப்படியெல்லாம் கேட்கலையே. நாம என்ன கேட்கிறோம்? நாம செய்யக்கூடிய தொழில ஒரு சின்ன நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அத மேம்பட்ட நிலையில கொண்டு வர்றதுக்கு உங்க பொண்ணுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க போடுறதுனா போடலாம். இப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லாடல் எதனை குறிக்கின்றது என்றால், இதுதான் ஓரநிலை, இதுதான் இறைவனை சரியான முறையில் நம்பாத நிலை. இது எங்கே கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை? அது ஈமானை விட்டு குஃபுர்ல கொண்டு போய் நம்மள தள்ளிவிடும். அதனாலதான் அதனை ஓரம் சொல்றாங்க. ஓரம்னா அந்த பக்கம் ஆத்துக்கு ஒரு கால் சேத்துக்கு ஒரு கால் சொல்லி நம்ம தமிழ் மொழியில கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படியான நிலை என்பது இந்த மோசமான நிலையை அடைய செய்துவிடும். குஃபுர்ல போய் கொண்டு போய் விட்டுவிடும். இணை கற்பிப்பான காரியங்களில் கொண்டு போய் மோசமான செயல்பாடுகளின் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்த்து விட்டது என்று சொன்னால் ஈமானின் பக்கம் நம்ம வந்து விடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது கூட, வயல்வெளியில் ஒரு மேய்ப்பாளர் தன்னுடைய கால்நடையை மேய்த்து கொண்டிருக்கின்றார். அந்த வேலி ஓரத்தில் மேயக்கூடியதை அவர் ரொம்ப கண்காணிப்போடும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். அங்கிட்டு வயல், இங்கிட்டு வரப்பு, அந்த வேலியோரம் மேயக்கூடிய நிலையில நீ இருந்து விடாத. நீ எல்லா நேரத்திலும் நடுவுல சென்றுல கொண்டு வந்துரு. ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. எல்லா நிலையிலும் அப்படித்தானே இருக்கிறோம். இது ஹராம் அப்படின்னு சொல்லிட முடியும். இது ஹராம் ஹலால் எது வந்தாலும் சரிதான். அது மார்க்க அடிப்படையில் உரசி பார்த்து அதனை தெளிவான முறையில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது இதற்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. அப்படியான சந்தேகமான அந்த ஓரமான நிலையின் பக்கம் நீ இருந்து விடாதே. நீ எல்லாமே நெடுசென்றுக்கு வந்துரு, கொஞ்சம் ஓரத்துல வந்துடாத, நீ அந்த பக்கம் போயிடாத. எது அனுமதிக்கப்பட்ட நிலையில இருக்கின்றதோ, நீ எந்த அளவுக்கு கொள்கை உறுதியில நிலையாக இருந்து ஆரம்ப காலத்துல இருந்து வந்தியோ அந்த நிலையில மௌத்தா போற வரையும் இரு. 20 வருஷம் இருந்துட்டோம், இந்த ஒரு 2 வருஷம் மௌத்தா போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்தில் உள்ள இன்ன பிற சுகபோகங்களையும் மற்றவர்கள் செய்யக்கூடிய தீய குணநலங்களின் அடிப்படையில நம்மளுடைய செயல்பாடுகளையும் அமைத்துக் கொண்டா யார் என்ன சொல்ல போறா? அல்லாஹ் நம்ம இவ்வளவு செய்திருக்கக்கூடிய நன்மைகளையும் என்ன செய்து விடுவான், இந்த தீமைக்கு பகரமாக ஆக்கி விடுவானே என்று சொல்லி சைத்தான் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டத்தின் காரணமாக நாம் என்ன செய்து விடுவோம்? பிறண்டு விடக்கூடியவர்களான உள்ள நிலைக்கு நம்ம உள்ளாகி விடுவோம். இந்த நிலை இருந்து விடக்கூடாது. அதே போன்று பிரச்சார களங்களை நம்ம எடுத்துக்கொண்டாலும், அறிவுரை வழங்கக்கூடிய குடும்ப ரீதியில் உள்ள பொறுப்பாக நம்ம இருந்தாலும், இதிலையும் நாம் என்ன செய்கின்றோம்? வரவேற்பு எதில் இருக்கின்றதோ அந்த வரவேற்புக்கு தகுந்த மாதிரி நம்மால் நடந்து கொள்ள முடியும். எங்கே எதிர்ப்பு இருக்கின்றதோ அதில் மந்தமான ஒரு போக்கை மேற்கொள்கின்றவை. இதுவும் என்னது? அலா ஹர்பின், அதுவும் ஓரமான நிலைதான். அந்த நிலை இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா நபரிடம் பார்க்க முடியாது. குறிப்பாக பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய நம்மிடம் கூட அதையெல்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. கடந்த காலங்களில் எல்லாம் இந்த இடத்துல மதகத்தை பத்தி பேசினா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யாராவது அறிவுறுத்தினாங்கன்னா நாம என்ன செய்வோம்? அந்த இடத்துல அந்த தலைப்பின் கீழே மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். ஆனால் இன்னைக்கு அப்படியான நிலை இருக்குதா? நிச்சயம் கிடையாது. எல்லா இடத்திலும் அந்த நிலையை நம்மளால பார்க்க முடியும். இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டோம். எவ்வளவு மர்கசுகள், ஜமாத் மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சார களத்தில் தலை தோன்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. எவ்வளவு எண்ணிக்கை, எவ்வளவு மக்கள். இந்த மக்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில நம்மளை நோக்கி வேற ஏதாவது சொல்லிவிட்டா அவர்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுமே. இந்த இடத்துல இதை பேசுறதை நம்ம தவிர்த்துருவோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா உடனடியாக நம்ம பரிசோதிக்கணும். இது ஓரமான நிலை, அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய நிலை. அதான் அல்லாஹ் சொல்றான், நன்மை ஏற்பட்டால் இன்கலபு அஜிஹி வஜிஹி, அவர் உடனே என்ன செய்து விடுகிறார்? புலங்காயுதம் அடைந்து விடுகின்றார், திருப்தி அடைந்து விடுகின்றார். அவருக்கு ஒரு தீமை ஏற்படுகின்றது, ஒரு பிரச்சாரம் செஞ்சா, ஒரு அறிவுரை குடும்பத்தார்கள் நம்ம சொன்னோம்னா, இப்ப இந்த இதை சொன்னோம்னா பிரச்சனை வந்துடும், வேண்டாம். அந்த நிலையெல்லாம் சகாபாக்கள்கிட்ட கூட இருந்தது கிடையாது. யாராக இருந்தாலும் சரிதான், தான் பெற்ற மகனாக இருந்தாலும், தான் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்களிடம் இந்த கோடு என்பது தெளிவான முறையில இருந்தது. இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு அவர்களிடம் என்ன செய்தது? மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு இருந்தது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நீ எடுத்துக்கோங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்குலம் அங்குலமாக பின்பற்றக்கூடிய ஒரு நபி தோழராக இருந்தார்கள்.
அது தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் முரணாக மார்க்க வழிமுறைக்கு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் எந்த விதத்திலையும் தன்னுடைய தந்தை தானே சொல்லி பிளெக்சிபிளாக நடக்க மாட்டார். தன்னுடைய பிள்ளைதானே மாறுதலாக நபிமொழிக்கு மாறுதலாக ஒரு காரியத்தை ஈடுபடுகின்றார் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைதானே அப்படின்னு சொல்லி மௌனமாகவும் இருக்க மாட்டார். ரெண்டு தரப்பையும் அவர் ஒரே போல பார்த்தார். பயணத்துக்கு போவாங்க, போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாம அமர்ந்து விட்டு எழுந்து செல்வார்கள். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இந்த இடத்துல எழுந்து செல்றீங்க, உட்கார்ந்தீங்க, திடீர்னு வந்தீங்க, என்ன வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லா நேரத்திலையும் இந்த வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணம் செய்திருக்கின்றேன். எப்பொழுது பயணம் மேற்கொண்டாலும் இந்த இடத்தில் அமர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு செல்வாங்க. இப்ப எனக்கு சிறுநீரே வராவிட்டாலும் அந்த வழிமுறையை நான் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கடைபிடிக்கணும்ன்றது மார்க்க நெறிமுறை கிடையாது, சுன்னத்தான வழிமுறையும் கிடையாது. ஆனால் அவர் எப்படி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினாங்க, அந்த கொள்கையில் எப்படி கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க. நபி மொழிக்கு மாற்றமாக ஒரு சட்டத்தை தன்னுடைய தந்தையே கட்டளையிட்டாலும் அதற்கு கட்டுப்படாமல் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகனார் தான் இப்னு உமர். அவங்க தமத்து முறையில ஹஜ் செய்வதை அவர்கள் என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை. ஏதேனும் ஒரு காரணம், அரசாங்கத்தினுடைய மக்கள் தொகை வருகையை அதை சரி பண்ண முடியாத ஏதேனும் ஒரு காரணம் இருந்திருக்கலாம். தமத்து முறையில மட்டும் ஹஜ் செய்யறவங்க இந்த ஆண்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க உத்தரவிடுறாங்க. உத்தரவிட்ட உடனேயே அவர் உத்தரவிடக்கூடிய தகவல் இக்ராம் கட்டக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றது. இவருடைய அந்த ஹஜ்ஜினுடைய நீயத்தை எப்படி, தமத்து ஹஜ்ஜில தான் நீயத்து செய்து அவர் இக்ராம் ஆடை அணிகிறாங்க. பக்கத்துல ஒரு சிரியா நாட்டுக்காரர் கேட்கிறாங்க, உங்களுடைய தகப்பனார் ஆட்சியாளர் தமத்து முறையில செய்ய வேண்டாம்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கும் போது நீங்க தமத்து ஹஜ்ஜுக்காக இக்ராம் கட்டுறீங்களே, என்ன வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவரை கூப்பிடுறாங்க. மார்க்கத்துல ஒரு செயலை என்னுடைய தகப்பனார் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, என்னுடைய நபி அவங்க செய்யணும்னு சொல்றாங்க, நான் எதனா ஏற்று நடப்பது அப்படின்னு கேட்டு அந்த சிரியாக்கார்ட்டே கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு, நபி சொல்றதைத்தானே கேட்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னதாங்களோ அதானே நம்ம கேட்கணும், அதைத்தான் நான் செய்ய போறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவுக்கு மாறுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றுவதற்கு அவர்களுடைய கொள்கை உறுதி எப்படி இருந்தது. இது ஆரம்ப நிலை. தந்தையை மார்க்க ரீதியில் அவர்களிடம் சொன்னால் அவர்களுடைய அந்த வரவேற்பு இல்லாவிட்டாலும் கூட மார்க்க நெறிமுறைக்கு உட்பட்டு நான் நடப்பேன் என்று அவர்களை எதிர்த்து நின்றார்கள். அதே போன்று அவருடைய கடைசி காலத்துல நம்ம பார்க்கிறோம், மகனார் அவருடைய பேர் பிலால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பேரனுக்கு பிலால் சொல்லியே பேர் வைக்கிறாங்க. அவங்க வீட்டுல உள்ள தன்னுடைய மனைவியுடன் ஒரு சின்ன சச்சரவு. இப்னு உமர் என்ன செஞ்சிருக்காங்க, வீட்டுக்கு வெளியில அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல உள்ள சச்சரவு மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதோ பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து கேட்கிறாங்க, என்ன வரும் அப்படின்னும் போது என் மனைவி பள்ளிவாசல்ல போய் தொழுவணும்னு சொல்லி கேட்கிறாங்க, நான் எப்படி அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்னு உமர் சொல்றாங்க, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உங்களினுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழப்போனா அனுமதி கேட்டா நீங்க தடுக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, நீ எப்படி தடுப்ப அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்பயும் மறுபடியும் என்ன சொல்றாரு, இல்ல நான் அப்படிதான் தடுத்துதான் ஆவேன். இப்படி சொன்ன காரணத்தினாலே பார்க்கிறோம் நம்ம வரலாறுகள்ல தன்னுடைய மகனாருடன் அவர் மௌத்தா போற வரைக்கும் பேசுறது, அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இருந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் கொள்கையில் உறுதியாக இருப்பது என்பது ஆரம்ப காலத்தில் இருந்தால் மட்டும் போகாது. நாம இத்தனை வருடம் இருந்து விட்டோமே என்ற எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய வகையில நடந்து கொண்டால் மாத்திரம் அது போதாது. நம்மளுடைய மௌத்து வரையும் அந்த ஆரம்ப நேரத்தில் இருந்த அந்த உறுதிப்பாடு இறுதி வரையும் இருக்க வேண்டும். என்ன நிலையில் நாம் நம்மளுடைய நிலைப்பாட்டை, கொள்கை நிலைப்பாட்டை அமைத்துக் கொண்டோமோ அந்த நிலைப்பாடு நம்மளுடைய ரூஹு இறைவனிடம் கைப்பற்றப்படுகின்ற வரையும் அது இருந்தது என்று சொன்னால்தான் நாம் இந்த மார்க்கத்தில் உறுதியான முறையில் இறைவனை நடு நிலையில் இருந்து நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதாக ஆகும். அது இல்லாமல் தேவைக்கு ஏற்றார் போல பிரச்சனை ஏற்பட்டால் இப்பொழுது நம்ம தவிர்த்துக் கொள்வோம், அந்த மாதிரியான ஒரு மனநிலையின் அடிப்படையில ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு நாமே மாற்றிக்கொண்டோமே ஆனால் அது ஓரமான நிலையில் நின்று வழிபடக்கூடிய நிலையைத்தான் அது அடைய செய்யும். அப்படியான நபர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் தாலிக ஹுவல் சுஸ்ரானுல் முபீன், இதுதான் இருக்கக்கூடிய நஷ்டங்களிலேயே தெளிவான நஷ்டம். அவன் ஆடம்பரமாக திருமணம் முடிக்கக்கூடியவன், வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கக்கூடியவன், எல்லா நிலைகளிலும் இந்த உலகத்தில் அவன் சுகபோகத்தில் அவன் திளைத்திருந்தாலும்
அவனுக்கு மறுமையில அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அவனுக்குரிய கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். நாம ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் தவறு, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று நாம சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது நாம் இறுதி வரை அந்த நிலையில் இருந்தோம் என்று சொன்னால்தான் நாம் நடுநிலையில் இருந்து இறைவனை வணங்கியதாக நாம் ஆக முடியும். அப்படியான ஒரு மாறுதல் இல்லாத நிலையில் கொள்கை உறுதிப்பாட்டுடன் நம்முடைய இறைவனை வணங்கி வழிபட்டு தெளிவான நஷ்ட நிலையில் இருந்து இறைவன் நம்மை அனைவரையும் பாதுகாப்பான நிலையில் இறைவனிடம் நம்முடைய உயிர் கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவது உரையை நிறைவு செய்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்றைய உலகத்தில் ஒரு காட்சி திரும்ப திரும்ப நம்முடைய கண் முன்னால் வந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த போர் நடந்து கொண்டிருந்ததை கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக நம்ம என்ன செய்தோம், பார்த்து கொண்டே இருந்தோம். அந்த போரெல்லாம் முடிந்த நிலைக்கு பின்னதாக தற்போது எப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்றால், நம்முடைய இரத்த உறவுகளான முஸ்லிம் மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு வழியின்றி கையேந்தக்கூடிய நிலையிலையும், நிவாரணப் பொருட்கள் கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய இடங்கள்ல முறையான முறையில் அந்த உணவை பெறக்கூடிய நிலையில் இல்லாமலும், ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணத்தினால் குழந்தைகள் எல்லாம் ஆளக்கூடிய வகையிலையும் அவர்களினுடைய நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்னைக்கு ஜும்மாவுக்கு அழகான முறையில நம்ம வந்திருக்கிறோம். ஜும்மாவை முடித்து விட்டு வீட்டுக்கு சென்றோம் என்றால் நம்முடைய நாவுக்கு ருசியான நல்ல முறையில் உணவை அருந்துவதற்கு காத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த நிலை அங்கே இருக்கின்றதா என்றால் நிச்சயம் இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பசியினால் இறந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழல் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் என்ன ஆட்சியா நடத்துறோம், நம்மளுக்கு என்ன அதிகாரமா இருக்கின்றது, அவர்களுக்கு எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை இங்கிருந்தாவது நம்ம அனுப்பிவிடலாமே என்று முயற்சி எடுத்தாலும் கூட மனித நேய சிந்தனையற்ற ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிலையும் உலகத்துல இன்ன பிற பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு முழுமையான முறையில போய் சேராமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில இருந்து ஒரு தீப்பெட்டியை கூட அனுப்ப மாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? உணவை அவர்களுக்கு வழங்க முடியாவிட்டாலும் கண்ணெதிரே இல்லாத நம்மளுடைய சகோதரர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய அந்த ஆயுதம் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது. மறந்துவிடக்கூடாது. திரும்ப திரும்ப உங்களுக்கு பெருநாள் உரைகளிலேயும் ஜும்மா உரைகளிலேயும் இன்ன பிற பயான் போன்ற நிகழ்ச்சிகள் எந்த ஒரு இடத்திலையும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டேதான் இருக்கப்படுகின்றது. இன்றைய ஜும்மாவிலும் அதனை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கின்றோம். அந்த பிரார்த்தனையை உங்களினுடைய கோரிக்கை இன்மை மறுமைக்கான நன்மைக்காக இறைவனிடம் வைக்கக்கூடிய அந்த பட்டியலில் அவர்களை எந்த ஒரு இடத்திலையும் விட்டுவிடாமல் அவர்களுக்கான அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து கொடுத்து அவர்களுக்குரிய வாழ்வியலை வசமாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த மக்களுக்கு இறைவா நீ வழங்குவாயாக என்ற அந்த பிரார்த்தனையை உங்களினுடைய பிரார்த்தனையில் இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள். ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அந்த மக்களுக்காக பிரார்த்தியுங்கள் என்பதை உங்களுக்கு மத்தியில் கேட்டுக்கொண்டவனாக ஜும்மாவினுடைய உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன்.